ஹாய், இன்னைக்கு வந்து சண்டே ஈவினிங் வந்து ஆக்சுவலி காலையிலேருந்து வெட்டியாகவே இருந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து திடீர்னு எனக்கு ஸ்வீட் கிராவிங்ஸ் வந்துச்சு. அதனால வந்து நம்ம எங்கள் அக்காவோட ரெசிபி இது. யாரோ கண்டுபிடிச்ச ரெசிபி எங்கள் அக்கா செஞ்சா அதை நான் செய்ய போகிறேன். என்னன்னா கீ மைசூர் பாக். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காலையில இருந்தாலும் ஆமாம், இந்த அம்மா தொல்லை. சாயங்காலம் வந்து இந்த அம்மாக்கு இப்போ வந்து பசி வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்கா? 200 ml நெய், 100 ml ரீஃபண்ட் ஆயில் தான் எடுக்கணும். வேற எந்த எண்ணெயும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுவுமே எடுத்துக்க கூடாது. வாசனை இல்லாத ஆயிலா எடுத்துக்கணும். 75 கிராம் வந்து பால் பவுடர், 25 கிராம் வந்து கடலை மாவு, 1/4 கிலோ சர்க்கரை, 250 கிராம்ஸ் ஒரு பாத்திரம். இங்க ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நான் தான். இவதான் இப்ப பண்ணிட்டா. தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அடுப்புல வச்சு இந்த தண்ணியை வந்து காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டா. எங்க அக்காவோட கைடன்ஸ்ல நான் எல்லாமே சொல்றேன். இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாமே சிம்ல தான் செய்யணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிம் தான். கொஞ்சம் கூட ஃப்ளேமை வந்து ஹை பண்ணவே கூடாது. ஓகே டன். இப்போ இந்த பாத்திரம் எதுக்கு நீ அடுப்புல வச்சிருக்கேன்னா கடலை மாவை வந்து வறுக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து வறுக்கணும். கடலை மாவு 25 கிராம். இப்ப சொல்லி கொடுக்குற ப்ரொசீஜர்ல செஞ்சீங்கன்னா பேக்கரியில போய் நீங்க நெய் மைசூர் பாக்கு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையாவே எனக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இல்லைன்னா நான் எந்த லைக் இப்படிலாம் வந்து அதை செஞ்சே சாப்பிட்டாகணும் அப்படின்னு நான் இதை கத்துக்கிறதுக்கு ஒரு பையன் கிட்ட போய் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆமா, பாவம் தெரியுமா எங்க அக்கா. அவன் ஹார்லிக்ஸ்னா பூஸ்ட்னா ஹார்லிக்ஸ்லயுமே இதை செய்வாங்க. இந்த பால் பவுடருக்கு பதில் ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாவை நல்லா வறுக்கணும். அடி பிடிக்காத ஒரு பாத்திரமா எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வறுப்பட்டுருச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப என்னக்கா பண்ணோம்? அடுத்து வந்து இதை வந்து ஜலிக்கணும். எந்த கடையில வாங்கினதா இருந்தாலும் வீட்டுல அரைச்சதா இருந்தாலும் நம்ம ஜலிக்கணும். இந்த கடலை மாவு வந்து நம்ம வீட்லயே கடலை பருப்பு வாங்கி அரைச்சது. ஓகே, அப்படியா? இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். பார்த்து கொட்டு, சூடா இருக்க போது. ஆமா, அது வச்சு என்ன வேணும் மேடம்க்கு? சாப்பாடு வேணுமா? அம்மா, பைரவிக்கு பசிக்குது, சாப்பாடு போடுமா. இந்த மாதிரி கையை வச்சு குண்டு குண்டா இருந்ததுன்னா உடைச்சு விட்டுருங்க. ஓகே, ஜலிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது என்னக்கா? நெய்யும் எண்ணெயும் வந்து உருக்கணும். ரீஃபண்ட் ஆயில் 100 ml. அடுத்து வந்து நெய் 200 ml. இது ரெண்டுமே வந்து நல்லா உருகி வரணும். எல்லாமே கரைஞ்சிச்சு. கொஞ்சமாக தான் இருக்கு. அதுவுமே இந்த சூட்லயே கரைஞ்சிரும். சூடு வந்து கம்மியானதுக்கு அப்புறம் தான் இதுல ஊற்றி மிக்ஸ் பண்ணணும்னு அக்கா சொல்லியிருக்கேன். ஆமா, ஆனால் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் எண்ணெயும். நெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஆறிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பால் பவுடர் 75 கிராம்ஸ். இதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து கிளறி விடு. ரெண்டுத்தையுமே நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணு. இதை வந்து ஜலிக்க தேவையில்ல. பால் பவுடர் வந்து ஜலிக்க தேவையில்ல. ஆனால் கண்டிப்பாக வந்து கடலை மாவு வந்து ஜலிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருக்கி வச்ச நெய் எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா ஊத்து. போதும். ஊற்றி நல்லா ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் கொஞ்சம் நெய் ஊத்து. கொஞ்சம் தான் ஊத்துனா அதுலேயே பாருங்க எல்லாமே ஒட்டிருச்சு. ஆமா, அதான் நிறைய தேவைப்படாது. போதும், அதிகமாக ஊற்றிட்டேன். இப்போ இது எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3 டைம் கலர்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஆல்ரெடி எனக்கு இப்போ நைட் வந்து மணி 8 ஆயிடுச்சு. அதனால என் வயிறு வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டிங் டிங். இது வேற டிங் டிங்னு சவுண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரியே. அதனால எனக்கு பசி. இது எப்படா முடியும், எப்படா இதையும் சாப்பிடலாம் சாப்பாட்டையும் மூக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 3வது டைம் வந்து அவ்வளோதான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். பாக்கி வந்து இதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து ஊற்றணும்.
ஆனாலுமே இதுல வந்து பாதி நெய் கொஞ்சம் இருக்கும். மீந்து போயிருக்கு. ஆமா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் வந்து ஃபர்ஸ்ட் பத்த வைக்க கூடாது. இதுல வந்து முன்னாடியே சக்கரை போட்டுடணும். 1/4 கிலோ சக்கரை, 1/4 கப் தண்ணி. 1/4 கப் தண்ணியா? ஆமா. இந்த பாரு. ஓகேவா? போதும், ஊத்து. இதுலயே உருவிடுமா? ஆமா, இதுலயே உருகிடும். இப்போ வந்து ஸ்டவ் பத்த வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல, மீடியம் டு ஹை கிடையாது, மீடியம் டு லோ ஃப்ளேம்ல இது வந்து கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? கலரி விட்டுட்டு இருக்கியா? ஆமா. இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரணும். எந்த பாக்ஸ்ல வந்து நம்ம இதை ஊத்த போறோமோ அதை வந்து முன்னாடியே வந்து கிரீஸ் பண்ணிடணும். ஃபுல்லா சைடு ஃபுல்லா பாட்டம் எல்லாமே வந்து போகணும். இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல வந்து நெய் சேர்த்திருக்கேன். நெய் இல்லைன்னா கூட நீங்க வந்து ஆயில் கூட நீங்க வந்து சேர்த்து கிரீஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. சக்கரை பாகுக்கு கிரீஸ் பண்ணிக்கோ. ரொம்ப ஹைட் வராது, மீடியம் வரைக்கும் தான், மிடில் வரைக்கும் தான் வரும். இருந்தாலும் நம்ம ஃபுல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கம்பி பதம் வந்துருச்சா? இப்போ இதில் எடுத்து கை சூடும் பார்த்து எடுத்துக்கணும். பார்த்து எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் வருது, ஒரு கம்பி வருது பார்த்தீங்களா? சூப்பராக வந்துருச்சு. வந்துருச்சா? அதுதான் கரெக்ட். இந்த கிளற வேலையை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையாகவே ஆயிடும். இதை ஊற்றி சிம்லையே ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கிளறணும். நம்ம சின்னதாக பண்ணுறதுக்கே இப்படி இருக்கே, பேக்கரியில் எவ்வளோ பெருசாக செய்வாங்கல்ல. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும். இதுக்கப்புறம் கிண்ட போகிறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நிறைய வேணும். அவ்வளோதான். நல்லா எங்கள் அக்கா கிண்டினே இருக்கா. நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க கூடாது, சிம்லையே வச்சுக்கணும். டவுட் இருந்தா பாருங்க, ஃபுல் அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கு. நல்லா வந்து கை விடாம கிண்டணும். எப்படியும் மொத்தமா கிண்டி முடிக்கவே 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இல்ல லைக் எப்படி சொல்றது, என்ன மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலா வரும், கெட்டியா வரும். ஊத்துற அளவுக்கு இருக்கும். ஆனா ரொம்ப கெட்டியாவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாவும் இருக்காது. ஊத்துற அளவுக்கு. இது எப்ப ஊத்தணும்? இப்போ ஊத்த ஆரம்பிக்கணும். இது கொஞ்சம் கெட்டி ஆன உடனே ஊத்த ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 4 டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அந்த நெய்யை. இந்த மாதிரி எப்போ வந்து நம்ம நெய்யை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி முட்டை விடுது பாரு, நல்லா பபிள்ஸ் வருதுல்ல, இப்பதான் வந்து இந்த மாவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல நெய்யை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். அதை சேர்த்து இந்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த மாவு ஊற்றி 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நல்லா மாவு வெந்து வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ நெய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆமா, உறிஞ்சிக்குச்சு. இப்போ வந்து செகண்டா ஊத்துறேன். ரெண்டாவது மொத்தம் வந்து இது 4 முறை ஊற்றுவேன். அந்த அளவுக்கு நான் பிரிச்சுக்க போறேன். இப்போ ரெண்டாவது ஊற்றிருக்கேன். இது ரெண்டாவது வந்து அப்சர்வ் ஆகணும். எப்படியும் கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆகுது. ஒரு இது அப்சர்வ் ஆமா, மொத்தமா இது வந்து நல்லா இந்த நெய்யை குடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் மொத்தமா இது ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமும் கிண்டணுமா இல்ல ஊத்திடலாமா? இல்ல லாஸ்டா ஊத்திட்டு ஃபுல்லா நெய் உரியணும். உரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து டக்குன்னு உடனே ஆஃப் பண்ணிட்டு அடுத்த செகண்டே எடுத்து ஊத்திடணும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆஃப் தான் சொன்னேன். ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். தங்கச்சி கையில குடுக்கறதுக்கே எனக்கு பகீர் இருந்து. ஏய் இல்லடி, நான் கலர் எடுத்து தான் இருக்கேன். ஏன்டி பயப்படுறேன்? எங்க அம்மா பின்னாடி இருந்து பீதி கலப்புறதுலயே எனக்கு வந்து எங்க மம்மி வந்து அதை பத்தி தெரியாது உனக்கு அப்படின்னு வந்து ஆமா இப்படியே வந்து இது பண்ணி நான் சமைக்க வந்து தோல் தட்டி கொடுப்பேன். எங்க அம்மா வந்து பயமுறுத்தி விட்டுருவாங்க. சரி, நிதானமா செய்யும், பொறுமையா. எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்படக்கூடாது. நிதானமா செஞ்சா எல்லாமே சக்சஸ் தான். வந்து பிடிங்கிட்டாங்க. சரி, நானும் எதுக்கு நமக்கு தலையெழுத்து, அந்த இடத்துல ஏதோ ஒன்று கட்டி மாதிரி ஆச்சு, அதனால நானும் திருப்பி கொடுத்துட்டேன். இல்ல கட்டியெல்லாம் ஆகல, பயப்படாத. அது எதுவும் வந்தது சகப்பா, அதனால எனக்கு பயம் வந்துச்சு. 3 முடிஞ்சிருச்சு, 3வது ஊத்திட்டேன். இது செம்மையா இருக்கு பார்க்கவே. சீக்கிரம் செய்ய, எனக்கு பசி வேற இருக்கா. என்னை விட்டா என்னவோ நான் ஒரு பெரிய ஹோட்டலையே காலி பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பசி. கலர் வேற சேஞ்ச் ஆகும். ஆமா, கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நெய்யும் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஒன்னும் ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறம் கிளறிட்டு இருக்கோம்.
நடுவில் என்னன்னா திடீர்னு வந்து ஸ்பேஸ் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு. கலர் செம்மையாக சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல? ஆமாம், அவ்வளோதான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் குண்டு குண்டாக வருது பார்த்தியா? இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பேனில் ஊற்றிடணும். உங்ககிட்ட தட்டு இருந்தாலும் அதில் கூட ஊற்றிக்கலாம். ஆமாம், தட்டு இருந்தாலும் தட்டு ஊற்றிக்கலாம், பேன் இருந்தாலும் பேன் ஊற்றிக்கலாம். குட்டி குட்டி கேக்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நான் ஊற்ற போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே வந்து எடுத்து ஊற்றிடணும். ஆஃப் பண்ணிட்டேன். வெயிட்டிஸ் இந்த சைடில் வந்து எடுத்து. ஹை, ஃபைனலி நான் ஆசைப்பட்ட கீ மைசூர் பாக் மீண்டும் ரெடியாகி விட்டது. இல்லை? ஆமாம், ரொம்ப நன்றிகள் பல. வந்து உடனே வந்து நம்ம ஆஃப் பண்ண உடனே மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டி போச்சு. கட்டி போயிடும். இப்போ பாரு எப்படி கட்டி போயிடுச்சு. அதனால தான் உடனே எடுத்த உடனே ஊற்றணும். முன்னாடி அதுக்காக தான் வந்து நான் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது. அப்படியே போட்டாலும் போடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பாட்டமில் தான் வரப்போகுது, அதனால தான் இது மேலே போடுறேன். சரி, ஓகே. இது வந்து எவ்வளோ நேரம்? அப்படியே ஃபுல்லாக கையை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது சில்லுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூலாக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா ஆற விட்டுறணும். அவ்வளோதான், டேப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த சூடு ஆறுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதனால அங்க இங்கன்னு ஒட்டிட்டு இருக்க இந்த கடாய் மைசூர் பாக்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். எப்ப ஆறி என் வாய்க்குள்ள வரும். எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேல எடுக்கும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வர்றதுக்கு. சரி, அதுவும் நம்ம ஃபேன் கடையில வச்சா 1 ஹவர். தனியாவே கிச்சன்லயே இருந்ததுன்னா ஊத்துதா, தனியாவே கிச்சன்ல இருந்ததுன்னா 1.5 ஹவருக்கு மேல ஆகும் சூடு ஆறுறதுக்கு. அதனால ஃபேன் கிட்ட எடுத்து போய் வெயி, சீக்கிரமா ஆறிடும். சரி, போதும். உனக்கு தான் இந்த மைசூர் பாக்கு. நீ வந்து 1000 தான் வந்து நம்ம இதுல சாப்பிட்டாலும் இந்த வானல்ல ஒட்டிட்டு இருக்கிறத சாப்பிடுற டேஸ்ட் இருக்கு. அது இது மட்டும் கிடையாது, எதுவா இருந்தாலும் கார குழம்பு எதா இருந்தாலும் என் தங்கச்சி அந்த வானல் ஓரத்துல இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிடுவா பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் ரசிப்பா. கத்திய வந்து என் தங்கச்சி வந்து கர்ச்சீஃப்லலாம் அதெல்லாம் சுத்தமா துடைக்க மாட்டா. போட்டுட்டு இருக்க ஆடைதான் எனக்கு தட்டு எடுத்து கூட. நைட்டியா இருந்தாலும் சரி, அப்படியே கையை வந்து கழுவுனாலும் அப்படியே நைட்டிலேயே அப்படிதான் கழுவுவேன். என்ன வேணும், தட்டு எடுத்து கூட. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா 4 கார்னர்ஸையும் வந்து கீறி விட்டுங்க. ஆக்சுவலி இது ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஃபேன் கடியில வச்சா ஒரு 40 மினிட்ஸ்லயே வந்து கூல் ஆயிரும். நாங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நல்லாவே ஆறிடுச்சு. செம்மைய கட்டி இறுகி இருக்கு. போடுறா ஸ்ட்ரென்த்த. அஷு சைட்ல போகுது. பொறுமையா பண்ணு, அப்படிலாம் பண்ணாத. கூட பேத்து எடுத்துருவா போல என் தங்கச்சி. நீ பண்ணு. மைசூர் பாக்கு வந்து பொடி மைசூர் பாக்கு ஆயிரும். அட பாவி, பண்ணு. பொடி பொடி ஆக்கிட்ட பத்தியா? எப்படி விடணும்னா அப்படி மல்லிப்பூ மேல விட்டு எடுக்கிற மாதிரி அப்படி பொறுமையா இப்படி விடணும். அவனோட போட்டு ஆட்டி எடு. அப்படியே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா போதும். எங்க வீட்டுல நீ அப்படியே புளியாங்காயா பிடிச்சு அந்த அளவுக்கு பத்தியா நானே பண்றேன் பாரு. அப்படி அந்த சைடு அந்த மாதிரி இருக்கு கண்ணு. இந்த சைடு எனக்கும் ஸ்மூத்தா தான் வந்தது. அவங்க நீங்க மட்டும் என்னப்பா அப்படின்வாங்க. நாங்களும் அப்படிதான் போல. போதும், பண்ணிட்டேன். இல்லையே கொட்டு. இப்படி எல்லாம் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. நான் போட்டு நல்லா தட்டணும். வந்த பாடு இல்லை. அதனால நான் வந்து இதுல தட்டினா வந்து எனக்கு தெரிஞ்சு வராது இல்ல, தட்டு போயிடும். அதனால நான் வந்து கையால தட்டு. கொஞ்சம் நிதானமாகவும் தட்டணும், பார்த்தும் தட்டணும். இதுக்கு பேசாம தட்டுல பாத்தியா இந்த இடம்லாம் எப்படி ஆகுது? அதனாலதான் வந்து தட்டுல ஊத்துனா
எல்லாமே அப்படிதான். பாருங்க எல்லாருமே எங்க வீட்டுல ஆஜராயிட்டாங்க. எங்க அம்மா கூட வந்துருச்சு. வருது வருது வருது. பெண்டு நிமிர்ந்து போகுது. என்ன சொல்றது, கஷ்டப்பட்டா அதுக்கு பின்னாடி இனிப்பு. வருது வருது. யார் பைரவியா? இல்ல இல்ல மைசூர் பாக்கு வெளியில வந்துச்சு. பொறுமை பொறுமை கீழே வச்சிடாத. ஒரு சைடு வருது ஒரு சைடு வரலையே. இவருங்க இது கூட வேடிக்கை பார்க்குது. எப்படி உடஞ்சிருச்சு பத்தியா? என்னது உடஞ்சி போச்சு? ஒண்ணுலாம் உடையலாம் இல்ல. பாருங்க லைட்டா உடஞ்சிருச்சு. லைட்டா மட்டும்தான். அதையுமே நான் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இப்ப நான் தான் சின்ன சின்ன பீஸ் தான் போடு. நான் காமிக்கிறேன். இப்படிதானே நீ பீசஸ் போடுறது கூட எனக்கு என்ன சொல்லி கொடுக்க? போடு. எவ்வளவு பெரிய பீஸ். இப்பதானே சொன்ன சின்ன பீஸ்ன்ட்டு. இப்படி போடவா? இப்படி போடவா? இல்ல இல்ல இப்படி அப்படின்னு இவ்வளவு போடு. போடு. சூப்பரா வந்துச்சு. அப்படியே மூவ் பண்ணு சென்டரா. வாவ், நீயும் சூப்பரான மைசூர் பாக்கு செஞ்சுட்ட பத்தியா? நான் எங்க செஞ்சேன்? பாதி நீ தான் செஞ்சேன். நான் கிண்டுறது மட்டும்தான் நான், மத்ததெல்லாம் நீ தான் செஞ்ச. கிண்டுறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். ஆமா, செமையல்ல? சூப்பரா இருக்கு. எந்த அளவுக்கு உள்ள வந்து கலர் வந்திருக்கு பாரு. இதுக்கு காரணம் நம்ம வேகமா எடுத்து ஊத்தணும், இல்லைன்னா வந்து கலட் ஆயிரும். இந்த கல்யாணத்துல எல்லாம் அந்த காலத்துல ஒரு மைசூர் பாக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கூட பிடிக்கவே பிடிக்காது. சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. நான் சொல்லி கொடுத்த அதே ரேஷியோல பண்ணுங்க, உங்களுக்கும் சூப்பரா வரும் நெய் மைசூர் பாக்கு. ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்டும் வந்து பண்ணணும் எங்களுக்காக. செம்மையா இருக்கு. மார்வலஸ். மார்வலஸா? சரி, நாளைக்கு மண்டே என்ன பண்றது? இன்னைக்கு சண்டே முடிஞ்சிச்சு. மண்டே 2 நாள் எப்படி போச்சுனே தெரியல. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அம்மா கொடுக்கலாம், அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.